हरिबोल दंडवत प्रणाम. पद्म पुराणत्ले श्रीमद् भागवत महात्म्यगे श्रीमद् भागवतम्गे புகழ்ச்சி இருக்கு. அதில் ஒரு இடத்துல வருது, கலியுகத்திலே பக்தி தேவி திராவிட தேசத்தில் பெருவி எடுப்பான். திராவிட தேசம்னா தமிழ்நாட்டில். ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டா சொல்கிறது, கலியுகத்தில் காவேரி கிருத்தமாலா சொன்ன, இப்போ நம்ம வைகை சொல்லுவோம், அப்புறம் தாமிரபரணி, இந்த 3 நதி கரையில் உள்ளவங்களு இல்லை இந்த 3 நதிக்கு வெள்ளம் ஜலம் குடிக்கிறது அவங்களுக்கு பக்தி சீக்கிரமாக வர சொல்லி. இப்போ பக்தி தேவி பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது கர்நாடகா மகாராஷ்டிராவில். குஜராத் மக்கள் வெட்டி விட்டாங்க, கண்ட சொல்லுவோம், பீஸ் பண்ணி விட்டாங்க. பக்தி தேவி பயந்து பிருந்தாவனில் போய் செட்டில் ஆயிடுச்சு. மகர்ஷி நாரதர், தேவர்ஷி நாரதர் கலியுகத்தில் பக்தி எப்படி இருக்கு சொல்லி இந்த பூமியிலே தமிழ்நாடு வந்தாங்க. அப்புறம் கர்நாடகா போனாங்க, மகாராஷ்டிரா போனாங்க, குஜராத் போய் அவரு பயந்து இப்போ இதென்ன மக்கள் இப்படி இருக்காங்க சொல்லி பிருந்தாவன் வந்தாங்க. பிருந்தாவனத்தில் ஒரு இடத்துல, இப்போ அந்த இடத்துக்கு பேர் சொல்லுவோம் கியான குதடி. கியான குதடி சொல்லி இடத்துல நாரதர் பார்த்தாரு. ஒரு 18-20 வயசு உள்ள பெண்ணு, ரொம்ப அழகாக ஒரு தெய்வீகமான ஸ்வரூபம், கண்ணீர் போட்டிட்டு இருக்கான். காரணம் என்ன, அவளுக்கு 2 மக்கள் 60-70 வயசாகி 2 பேர் மயக்கத்தில் விழுந்த போல விழுந்திருக்கான். கை கால் உடலை ஒன்றும் ஆகலை. அந்த துன்பத்தில் இந்த அம்மா கண்ணீர் போட்டிட்டு இருக்கு. இவளுக்கு நிறைய தாசிகள் இருக்கான், அவங்களும் ஏதோ தேவிகள் போல இருக்கான். நாரதர் ஃபர்ஸ்ட் இந்த தாசிகளை கேட்பான், யார் உங்களை எல்லாம் சொல்லி. ஒரு கங்கை, யமுனை, கோதாவரி, காவேரி, நர்மதா எல்லாம் தீர்த்தங்களை சொன்னான். உடனே இந்த பெண்ணு நாரதருக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணி, என்ன நாரதரே, நான் யாரும் புரியலையா, நான் பக்தி தேவி, நான் நல்லா தான் இருக்கேன், பட் என் மக்கள் 2 பேர், என் பசங்கள் இப்படி ஆயிருக்கு, தயவு செய்து இவங்களை திருப்பி சரியான முறையில் வரணும், அதுக்கு ஏதோ பண்ணுங்க. நாரதர் வேறு வேதத்தில் உள்ள மந்திரங்களை சொன்னார். பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லும்போது கொஞ்சம் கை கால் ஆடிட்டு இருக்கு இந்த 2 பேருக்கு. பட் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நாரதர் என் கையில் முடியல, நான் வேறு எங்கே கேட்டு வருவேன்னு சொல்லி பத்ம புராணம் சொல்கிறது. அவர் இந்த உலகத்தில் உள்ள மிக பெரிய சாதுகள், ரிஷி முனிவர்கிட்ட போயிருக்காங்க. பத்ம புராணம் சொல்லிட்டு இருக்கு, நிறைய பேர் ஆசிரமம் விட்டு அங்கேருந்து போயாச்சு. ஏன்னா இவருக்கு பதில் கொடுக்க முடியாது, வெக்கமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் உண்மை சொல்லியாச்சு. நமக்கு தெரியாதப்பா என்ன பண்ணுறது. கடைசியாக திருப்பி பூமியில் வந்திருக்காரு நாரதர். இமயமலையில் பத்ரிநாத்துக்கு போகும்போது 4 மக்கள் பிரம்மாகே, சதுர்குமார் சொல்லுவோம், சனக்க, சனந்தனா, சனாதனா, இவங்களுக்கு பார்த்து எந்த பிரச்சனையை கேட்கும்போது அவங்களுக்கு சொன்னது பாகவத சப்தாக பண்ணுங்க சொல்லி, உங்களே பண்ணுங்க சொல்லும்போது அவங்களு ஆனந்தவனத்தில் வந்திருக்காங்க. இப்போ நம்ம சாஸ்திரத்தில் 3 இடத்துக்கு ஆனந்தவனம் சொல்லுவாங்க. முதலாவது சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு காசியில் உபதேசம் கொடுக்கும்போது கேரளா மாநிலத்துக்கு ஆனந்தவனம் சொல்லியிருக்காரு. இது வைகுண்ட லோகத்தில் கூட இருக்கு. இந்த கேரளாவில் உள்ள 3 பகவான்கு விக்கிரகம் வைகுண்ட லோகத்தில் இருக்கு. ஒன்று அனந்த பத்மநாப சுவாமி சொல்லுவோம், திருவனந்தபுரம், கர்ப்போதக சாய் விஷ்ணு. 2 ஜனார்தன சுவாமி சொன்னால் கடற்கரையில் வர்க்கலா சொல்லுவோம், ஒரு கேரளாவில். அங்கே ஜனார்தன சுவாமி ரொம்ப அழகான கோயில் இருக்குது. பகவான் நல்லா தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க. 3வது வாசுதேவமூர்த்தி சொன்னால் குருவாயூரப்பன், குருவாயூர். இது ஒரு ஆனந்தவனம். பகவான்
ஸ்ரீ கிருஷ்ணர் ஆதிகேசவனுக்கு ஊர் காசி. கேசவன் சிவனுக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டார், அது வேறு. ஊர் கேசவனுக்கு உள்ளது, ஆதிகேசவனுக்கு ஊர். இதுக்கு கூட காசிக்கு கூட ஆனந்தவனம் சொல்லுவாங்க. இங்கே கங்கை வடக்கு பக்கம் போகுது. எந்த நதி இருந்தால் கூட தெற்கில் போகும், கடல் பக்கம். வேற காசியில் இப்படி ஒரு அதிசயம் நடக்குது, கங்கை வடக்கில் போகுது. வடக்கில் என்ன இருக்கு? ஆதிகேசவன் இருக்கான். அங்கே பகவானுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கு கங்கை அப்படி போயிட்டு இருக்கான். மூணாவது ஆனந்தவனம் ரிஷிகேஷ். ரிஷிகேஷ் சாதாரணமாக மக்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஹரித்வார் ரிஷிகேஷ் சொன்னால் நம்ம நிறைய சனாதன தர்மத்தில் உள்ள மக்கள் போவாங்க. பட் கூடுதல் லக்ஷ்மண் ஜூலா, ரெண்டாவது ஒரு பாதி பேர் ராம்ஜூலா, கொஞ்சம் பேர் தான் திரிவேணி சங்கமத்துக்கு போவாங்க. திரிவேணி சங்கமம் சொன்னால் 3 நதி சேர இடம். அங்கு மக்களே இருக்க மாட்டாங்க, எல்லாம் கூட்டத்தில் கூட்டம். இனி ரொம்ப கம்மி மக்கள் இந்த ரிஷிகேஷ்க்கு நகர தேவத்தை சொல்லுவோம். நகர தேவத்தை சொன்னால் அந்த ஊருக்கு தேவத்தை பகவான் பரதர் கோயிலுக்கு போவான். இங்கே பரதர் சொன்னால் ராமருக்கு தம்பி பரதனால, பகவானுக்கு ஒரு பரதன். ரொம்ப கம்மி மக்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கோயில் இருக்குது. தயவு செய்து ரிஷிகேஷ் போகும்போது திரிவேணி சங்கமா பரத் மந்திர் சொல்லுவான், பரத் கோயில், இது கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க. அப்போ இந்த ரிஷிகேஷ் பேர வர காரணம், எல்லா யுகத்துலையும் இங்கே நிறைய ரிஷிகள் வாசம் பண்ணுவான் கங்கை கரை. இப்போது எவ்வளோ முடி இந்த ஜடை போல் இந்த ஜட்டா சொல்லுவோம், அப்படி காண சொன்னால் இந்த ஊருக்கு பேர் ஆனந்தவனம் இருந்தது, ரிஷிகேஷ் ஆயாச்சு. இந்த 4 குமாரர் இங்கே பாகவத சப்தா பண்ணும்போது பக்தி தேவி தனக்கு 2 குழந்தைகள் மக்கள் ஞான வைராகிய கூட அங்கே வந்திருக்கான். அவங்களும் சின்ன வயசு ஆகி அந்த நிலைமையில வெளியில் வந்திருக்காங்க. சொன்ன வந்தது கலியுகத்தில் எங்கே பார்த்தா பக்தி 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 நடக்குது. அறிவு வைராகியம், ஞானம் வைராகியம் இல்லை. அது வச்சு பார்க்கும்போது பக்தி இந்த கலியுகத்துக்கு ஒரு உருவு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். நமக்கு ஒரு ஆச்சாரியா ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு பாகவதம் பகவானுக்கு அவதாரம். அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சரியான முறையில் சொல்லிட்டு இருக்காரு. வெள்ளத்தில் ஜலத்தில் பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார், மீனாகி வந்தார். ஒரு சாதாரண மீன் கிடையாது. நம்ம தமிழ்நாடு பாண்டிய தேசத்துக்கு ஒரு அரசன் சத்தியவரதா, அவர் என்ன பண்ணார், மத்ஸ்யமூர்த்திக்கு தன் குருவாய் எடுத்தார். கேள்விகளை கேட்டார். அவருக்கு கேள்வி, பகவான் மத்ஸ்யமூர்த்திக்கு பதில் மத்ஸ்ய மகாபுராணம். பகவான் மிருகங்களிலே வராக ரூபத்தில் வந்தார், அது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்தார். பாத்தாள லோக ரசாத்தளத்தில் போய் பூமினா மேலே கொண்டு பூமி தேவினா செட்டில் பண்ணார், இரநாக்ஸுக்கு கொன்னார். அப்போ பூதேவி கேட்ட எல்லா கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரு. அதுக்கு பேர் வராக மகாபுராணம். பகவான் பறவைகளிலே ஹம்ச அவதாரம். இந்த ஹம்ச அவதாரம் நடந்தது ராஜஸ்தான் புஷ்கர் சொல்லுவோம். பிரம்மா கிட்டே சதுர்குமாரர் ஒரு வாட்டி ஆத்மாவை சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது பிரம்மா பதில் கொடுக்க முடியாமல் பகவானுக்கு நினைக்கும்போது பகவான் ஹம்ச ரூபத்தில் பறவை ரூபத்தில் அந்த சனாத்தன அந்த குமாரருக்கு பதில்கள் கொடுத்தாரு. அது ஸ்ரீமத் பாகவத 11 காண்டத்தில் இருக்கு. மனித ரூபத்தில் பகவான் கிருஷ்ணனாயி, ராமனாயி, பரசுராமன், பலராமன், நமக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு. தேவதைகளிலே கூட பகவான் அதித்திக்கு மகனாயி வாமன தேவனாய் வந்திருக்காரு. அதே போல
புத்தகங்கள் சாஸ்திரம் சொல்லுவோம். இதில் பகவான்ගේ அவதாரம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டிலே பகவானும் பாகவதம்க்கு வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் வச்சிருக்கணும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத் அதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நேஷ்டகி. தினம் தினம் நம்ம வயசு, நம்ம பிராயம் நாசமாயிட்டு இருக்கு, நஷ்டமாயிட்டு இருக்கு. இனி எவ்வளோ வயசு இருக்கு, எவ்வளோ வாழுவோம், அது கேரண்டி கிடையாது. அபத்ரேஷு இப்போ என்ன பண்ணணும்? நித்தியம் பாகவத சேவையா, தினமும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது இல்லை படிக்கிறது. யா அதி உத்தம ஸ்லோகி, பகவானுக்கு உயர்ந்த உத்தமமான ஸ்லோகங்கள் பகவான் பார்த்து ஸ்ரீமத் பாகவதம்ல இருக்கு. எவ்வளோ உயர்ந்த பிரார்த்தனைகள் இருக்கு. குந்தி தேவி பிரார்த்தனை, பீஷ்மர் பிரார்த்தனை, ருத்ரகீத், பிரம்மகீத், நிறைய அக்ரூரர் பிரார்த்தனை, முச்சுக்குந்தன்ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ, கஜேந்திர மோக்ஷம், கோபிகீத், நிறைய பாகவதம்ல இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போ படிக்கும்போ பக்தி பகவதி நைஷ்டகி, அசிக்க முடியாத பக்தி நம்ம வாழ்க்கையில் வரும். தயவு செய்து பாகவதம் கேளுங்க, படியுங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அனுபு, அமைதி, ஆனந்தம் பக்கம் கொண்டு போங்க. ஹரி போல் தண்டோத் பிரணாம்.